Hello students, welcome to new chapter on chromosomal basis of inheritance. This is the first part of the video, and in the video lesson la nama ennala paapona chromosomal theory of inheritance paapom, adu introduction paapom, then historical development of chromosome theory, appo vande salient features of chromosomal theory of inheritance paapom. Seriya, so let's start. Okay, so basically genetics will start inga irundha agudhu. It starts from Mendel irundhu illaya. So Mendel da first வந்து inheritance பத்தி பேசிக்ஸ் நமக்கு புரிய வச்சாரு, ரைட்டா? யூஸிங் பீ பிளான்ட் யூஸ் பண்ணி அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். பட் 1900 வரைக்கும் யாரும் அதை நம்பலை. ஏன் நம்பலைன்னா அவர் நிறைய ரேஷியோஸ் பற்றி பேசினார், சரியா? அண்டு அலீல்ஸ் சொன்னார், இல்லை ஃபேக்டர்ஸ் சொன்னார். பட் யாருக்கும் அந்த ஃபேக்டர்ஸு அலீல்ஸ் பற்றி யாருக்கும் அந்த பீரியடில் யாருக்குமே தெரியாது. பிகாஸ் நோ ஒன் ஹேட் சீன். அது என்னன்னு யாருக்கும் தெரியாது, பார்த்ததே கிடையாது அப்படி என்னென்னு. ஸோ யாரும் அதை பிலீவ் பண்ணல. பிலீவ் பண்ணாதனால வந்து 1900 வரைக்கும் யாருமே வந்து அதை வந்து ரெக்கக்னைஸே பண்ணல. அப்புறம் 1900க்கு வந்து 3 சயின்டிஸ்ட், ஹூகோ டி வெரிஸ், காரன் அண்ட் ஷெமார்க், இண்டிபெண்ட்லியாக தனித்தனியாக அவங்களும் வந்து அதே வாட் எவர் Mendel said, so they tried to follow that procedure, and the procedure follow பண்ணார், and they also got the same result. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சயின்ஸ் டெவலப் ஆகிட்டே இருந்தது. அண்ட் மீன்வைல் வந்து பீப்புள் ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் டெவலப் ஆச்சு, அண்ட் மைக்ரோஸ்கோப் டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்து பீப்புள் ஸ்டார்ட்ஸ் லுக்கிங் இன்சைட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். சரியா, செல்ஸ்குள்ளே பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து சைட்டாலஜிஸ்ட்னா தோஸ் பீப்புள் ஆர் தோஸ் ரிசர்ச்சர்ஸ் ஹூ, சைட்டாலஜிஸ்ட் மீன் சைட்டோ நமக்கு செல் தெரியும் இல்லையா, செல் பயாலஜிஸ்ட்டு நம்ம சைட்டாலஜிஸ்ட் சொல்லுவோம், செல் பயாலஜிஸ்ட். Or those people who study about cell, yeah, people or researcher or scientist who study about cells. So yeah, cell and cellular organelles, yeah, ரைட். சரியா? ஸோ பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்க்கும்போது நியூக்ளியஸை பார்க்க ஆரம்பித்தாங்க, ரைட்டா? அண்ட் நியூக்ளியஸ்குள்ளே பார்க்கும்போது யூக்ரியாட்டிக் நியூக்ளியஸ்குள்ளே என்ன வேர்ம் லைக் ஷேப்பில், வேர்ம் ஷேப்பில் ஏதோ இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அண்ட் அதில் எப்போ தெரியுது, செல் டிவிஷன் நடக்கும்போது தெரியுது. அண்ட் தே கால் தெம் குரோமோசோம் இல்லையா. குரோமோசோம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் டூ வேர்ட், குரோமோசோம்ஸ், ரைட்? அண்ட் குரோம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கலர், right? So these structures are only visible when you stain them, சரியா? and stain பண்ணாதான் தெரியும். எப்போ தெரியும், cell division நடக்கும்போது தான் தெரியும். because you already know that during cell division the first phase இருக்குல்லையா, prophase. so prophase வந்து condensation ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் நம்ம குரோமோசோம் விசிபிளாகவே இருக்கும், ரைட்? அதுக்கு மேலே இன்டிஸ்டிங்க்டாக இருக்கும், ரைட்டா? பிகாஸ் பேக்கேஜிங் இருக்காது, ரைட்? ஓகே, தென் நெக்ஸ்ட், ஓகே, சி ஆல் ஆர்கானிசம் இல்லையா, யூகரியாட்டிக் சிஸ்டமில் வந்து மோஸ்ட்லி, சரியா, என்ன இருக்குன்னா there are pair of chromosome. We always say pair of chromosome, right? So two complete basic sets of chromosome, two complete basic sets, two, yeah, like inga blue and red la or maroon color la kaamichirukku. So always remember that no, one of the chromosome is paternal origin, yeah, paternal chromosome irukum, இன்னொன்று வந்து maternal chromosome irukum. ரைட்? இந்த குரோமோசோம்குள்ளே என்ன இருக்குன்னா, சி டிஎன்ஏ இருக்குது. அண்ட் கேன் யூ சி டிஏ, இங்கே டி இருக்குது, டிஏசிடி. ஸோ தே ஆர் நியூக்ளியோடைட்ஸ் இல்லையா. ஸோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். நியூக்ளியோடைட்ஸ் என்ன, வாட் ஆர் தே நியூக்ளியோடைட்ஸ்? நியூக்ளியோடைட்ஸ் என்னென்னா தே ஆர் சீக்வன்சஸ், சரியா? சீக்வன்சஸ், ரைட்? சீக்வன்சஸ் ஆஃப் நைட்ரோஜன் பேசஸ் with phosphorus and sugar இல்லையா இருக்கும், ரைட்? உங்களை ஆல்ரெடி நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சீக்வன்சஸ் இருக்கு இல்லையா, they are capable to instruct the cell to make some protein இல்லையா. சில ப்ரோட்டீன் வந்து இவங்களால் செய்ய முடியும். ஸோ those sequences which are capable to make protein, we call them genes, ரைட்டா? ஓகே, in a way. ஸோ இந்த ஜீன்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஜீன்லாம் வந்து பேக்டாக இருக்கும் with the help of nucleus, சரியா? with the help of nucleosome என்ன, they are basic proteins, ரைட்டா? இதுவும் படிச்சிருப்பீங்க இல்லையா, they are basic proteins.
basic proteins plus DNA, basic proteins plus DNA இல்ல DNA and basic proteins சேர்ந்துச்சுன்னா ரைட்டா. ஸோ ஹிஸ்டோன் இருக்கு இல்லையா, ஹிஸ்டோன் ப்ளஸ் DNA இருந்துச்சுன்னா we call them nucleosome. அண்ட் ஹிஸ்டோன் சொல்லும்போது ஹிஸ்டோன் வந்து என்னது, பேசிக் ப்ரோட்டீன் கம்போஸ்ட் ஆஃப் அர்ஜினின் அண்ட் லைசின் ரைட்டா, தேர் பேசிக் ப்ரோட்டீன்ஸ் ரைட்டா. So DNA is negatively charged, you know that, and histone are positively charged. So there's a kind of attraction between them, and because of the attraction, the DNA gets stick with the histone protein. Yeah, attraction நால stick ஆயிருக்கும். So we have histone இருக்கு, and then we have a DNA இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டு சேர்ந்துச்சுன்னா we call them nucleosome. and the nucleosome be the structure very tightly இன்னும் வந்து solenoid structure ஃபார்ம் பண்ணும் ரைட். and more packaging நடக்கும் சரி. and more packaging நடந்ததுக்கப்புறம் they get more compressed and forms the chromosome சரியா. ஸோ chromosome basically என்ன இருக்குன்னா, chromosomeல DNA இருக்கும் and nuclear protein இருக்கும் இல்லையா, that we call them histone சரியா. and they are tightly packed right. so chromosome is actually tightly packed DNA with nuclear protein. And we can say that the chromosome is DNA plus protein. DNA plus protein. Right? So molecular inheritance படிக்கும்போது நீங்க படிப்பீங்க that DNA like chromosome composed of DNA and protein. This protein can be histone protein or non-histone protein. So the detail அப்புறமா படிப்பீங்க நீங்க சரி. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு நமக்கு என்ன தேவைன்னா, that chromosomeஸ்ல வந்து chromosome is composed of DNA சரி. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்போதைக்கு இந்த சாப்டர் புரியறதுக்கு போதும் ரைட்டா. ஓகே. and you know that செல் டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வரும் இல்லையா, டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி செல் சைக்கிள் S ஃபேஸ் வரும் இல்லையா, this S phase. and S ஃபேஸில் என்ன நடக்கும்னா, DNA gets replicated. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு குரோமாட்டிட் இருக்குது, இங்கே பார்த்தோன்னா we had two chromatids ரைட்டா. இதுக்கும் பேர் இருக்குது இல்லையா. if you have watched the earlier videos பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் that இதுக்கு பேர் இருக்குது இல்லையா. என்ன பேர் இருக்குது, இது ரெண்டுமே வந்து இதுவும் இல்லையா. these two are known as sister chromatids. ரைட்டா. அதே மாதிரி இந்த ரெண்டுமே வந்து they are also sister chromatids ரைட்டா. and இதுவும் the maroon and the blue, they are non-sister chromatids. Non-sister ரைட்டா. meanwhile these blue chromosomes and the maroon chromosomes are homologous chromosome because they have the same size and shape சரியா. so they are homologous chromosome. ஓகே. ஸோ இதில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து இதை ஹோமோலாகஸ் குரோமோசோம் சொல்கிறோம் லைக் ஓகே. இதுக்கு பேர் வச்சுருவோமா, எக்ஸாம்பிளுக்காக வைக்கிறேன். this is chromosome number 1, this is also chromosome number 1. இது ஒரு ஷேப் பார்த்தோன்னா சேம் ஷேப்பில் இருக்குது. இதில் ஒன்று வந்து நமக்கு அப்பாட்டிருந்து கிடச்சிருக்கும், இன்னொன்று வந்து அம்மாக்கிருந்து கிடச்சிருக்கும் ஓகே. and S phase முடிஞ்சிச்சுன்னா you can see that sister chromatids இருக்கும். S phaseக்கு முன்னாடி இருக்காது. S phase நடந்துச்சுன்னா sister chromatids இருக்கும் ஓகே. sister chromatids இருக்கும்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்று இருக்கு இல்லையா, this one, இது ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா இதில் என்ன இருக்கோ, இதில் என்ன காம்போசிஷன் இருக்கோ அதே காம்போசிஷன் தான் பிகாஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் இன்னும் ஒன்றில் இருக்கும் சரியா. இந்த காம்போசிஷன் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, என்ன அலீல்ஸ் இருக்கோ அது அப்படியே வந்து காப்பி ஆகி இன்னொரு காப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஒரிஜினல் காப்பியில் என்ன இருக்கோ அது வந்து இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்தோன்னா அதுலேயும் அதே காப்பி தான் இருக்கும். ஸோ சிஸ்டர் குரோமாட்டிட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன ஜீன் இருக்கோ சரியா, இல்லை என்ன டாமினேட் இருக்கோ ரெசசிவ் இருக்கோ அதே தான் இதுலேயும் வந்து அடுத்ததுலேயும் வந்து இருக்கும் ரைட்டா. ஓகே. ஸோ தட் வாஸ் ஃப்ரம் பெட்டர்னல் ஆரிஜின். மெட்டர்னல் ஆரிஜின் சொல்லும்போது என்னென்னா, இதுவும் வந்து ஒரு சிங்கிள் குரோமாட்டிட்டாக இருந்திருக்கும். ரெப்ளிகேஷன் நடக்கிறதுனால வந்து இது வந்து ரெண்டாக நமக்கு தெரியுது சரியா. ஸோ இங்கே பார்த்தோன்னா these two are sister chromatid ரைட்டா. and these two are also sister chromatid and this one right ஒரு கலர் மாற்றிடுவோம் ரைட். this one and this one yeah, ரெண்டுமே வந்து என்னது, see இதோட shape and size are same சரியா. so we call them homologous chromosome. இது புரியுறது important சரியா. so homologous chromosome because their size and shape are same. similarly
இந்த செட்டை பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்க செட்டை பார்த்தோம்னா this one and this one, right? They are both also homologous chromosome, right? ஒரே சென்ட்ரோமியர் ஷேர் பண்ணுதுன்னா they are sister chromatids, right? homologous chromosome இருக்கு இல்லையா, ரெண்டு homologous chromosome, அதில் இருக்க chromatids like இதில் இருக்க ஒரு chromatid and இதில் இருக்க ஒரு chromatid இல்லையா, they are said as non-sister chromatid இல்லையா. நம்ம ப்ராப்பராக சொல்லணும்னா non-sister chromatid of the homologous chromosome. சரியா, sister chromatid சொல்லும்போது definitely we understand that they share the centromere share பண்ணும். non-sister chromatid சொல்லும்போது they are homologous chromosome, right? Which means they are having the same size and shape, but they are not sharing the centromere, right? So I hope you understand about the difference between homologous chromosome and non-homologous chromosome. So non-homologous பாருங்க shape and size different இருக்கு, இதுவும் right? இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு, right? And this is acrocentric and this is metacentric. சரியா, so difference size and shape different இருக்கு. So they are non-homologous chromosome. Size and shape same ஆ இருந்துச்சுன்னா they are homologous chromosome, right? centromere share பண்ணிச்சுன்னா they are sister chromatid. centromere share பண்ணாம homologous ஆ இருந்துச்சுன்னா they are non-sister chromatid, right? So I hope it's clear. Okay, then each gene has a definite position. சரியா, that's important. each gene has a definite position means என்னன்னா, எப்படி வந்து GPS சொல்லும்போது ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஸ்பெசிஃபிக் GPS இருக்கோ, சரியா, அதாவது லாங்கிடியூட் லேட்டிடியூட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அது மாற போகிறது கிடையாதோ, ரைட்டா. இருக்கு இல்லையா, பின்கோட்னா ஒரு இடத்துக்கு பர்டிகுலர் பின்கோட் இருக்கும் இல்லையா, அந்த பின்கோட் மாறாது இல்லையா, அந்த பின்கோட்னா தட் பர்டிகுலர் பிளேஸ் ஒன்லி. அதே மாதிரி ஜீன் சொல்லும்போது ஈச் ஜீன் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் லோக்கஸ், அந்த லோக்கஸில் தான் இருக்கும். டெஃபினெட் லோக்கஸ், வேர்ட் இம்பார்ட்டன்ட்டு, டெஃபினெட் லோக்கஸ் அங்கே தான் இருக்கும். ஆன் எ குரோமோசோம், அதாவது ஒரு ஜீன் சொன்னோம்னா, ஜீன் பற்றி நம்ம பேசணுன்னா தட் ஜீன் இஸ் லொக்கேட்டட் அட் பர்டிகுலர் குரோமோசோம் இல்லையா. லொக்கேஷன் வந்து பர்டிகுலர் குரோமோசோமில் இருக்கும். அதாவது இந்த தடவை இந்த ஜென்ரேஷனில் குரோமோசோம் 1 இருக்குது, அடுத்த ஜென்ரேஷனில் குரோமோசோம் 3 இருக்குது, அப்படி கிடையாது. எல்லா ஜென்ரேஷன்லையும் குரோமோசோம் 1 தான் இருக்கும். சரியா, ஸோ லொக்கேஷன் இன் அ பர்டிகுலர் chromosomes at a particular location in the chromosome, right? So what I want to say that the gene சொல்றது வந்து ஒரு பர்டிகுலர் குரோமோசோம், ஒரு ஜீன் ஒரு பர்டிகுலர் குரோமோசோம் தான் இருக்கும், ரைட்டா. எல்லா குரோமோசோம்லையும் இருக்காது. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு குரோமோசோம்ல நாளைக்கு இன்னொரு குரோமோசோம் அப்படி இருக்காது. இட் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் அ பர்டிகுலர் குரோமோசோம். சரி, பர்டிகுலர் குரோமோசோம்ல என்ன, குரோமோசோம் சொல்லும்போது குரோமோசோம் இருக்கு இல்லையா, குரோமோசோம் சொல்லும்போது குரோமோசோம்ல P and Q இருக்கு இல்லையா, ஷார்ட் ஆர்ம் லாங் ஆர்ம் இருக்கு இல்லையா. ஸோ இன்னைக்கு மேலே நாளைக்கு கீழே அப்படி இருக்காது. இட்ஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் பர்டிகுலர் லொக்கேஷன். சரியா, ஸோ லொக்கேஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் அ ஜீன். Okay, and you know that genes are hereditary unit. சரியா, ஜீன் ஆர் ஹெரிடிட்டி யூனிட் சொல்றதுக்கு ரீசன் என்னென்னா, ஆல் தி மார்ஃபாலஜிக்கல் அப்பியரன்ஸ், சரியா, நம்ம நம்ம கணக்கு தெரியுது, ஒருத்தன் வந்து ஹைட்டாக இருக்கான், ஷார்ட்டாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், சரியா, எல்லாத்துக்கும் ரீசன் வந்து இட்ஸ் ஜீன். சரியா, ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் at a particular location in a particular chromosome. Okay, so chromosomal theory of inheritance states that Mendelian factors, சரியா, Mendelian factors இருக்கு இல்லையா, that is genes, சரியா, have a specific location, அதாவது position on a chromosome and they carry information from one generation to the next generation இல்லையா. ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து, அதாவது பேரண்ட் கிட்ட இருந்து ஆக்ஸ்பிரிங்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு போகுது இல்லையா. யார் கொண்டு போகிறா, குரோமோசோம்ஸ், இல்லையா, குரோமோசோம் கொண்டு போகுது. அண்ட் அந்த குரோமோசோமில் நம்ம சொல்கிற ஜீன் இஸ் லொக்கேட்டட் அட் பர்டிகுலர் லொக்கேஷன். சரி, இந்த டயக்ராமை பார்த்து நான் புரியிற ட்ரை பண்ணலாம். சரியா, ஸோ இங்கே வந்து தேர் ஆர் 2 ஹோமோலாகஸ், சரி, ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம் கொடுத்துருக்கு, பேர் ஆஃப் குரோமோசோம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, தட் இஸ் பெட்டர்னல் ஹோமோலாகஸ். சரியா, பெட்டர்னல்னா ஃபாதர், இங்கே போடலாம் ஃபாதர். சரி, இந்த குரோமோசோம் ஃபாதர்னு கிடச்சிருக்கு. மெட்டர்னல் சொல்லும் போது இது வந்து மதர் கிட்ட இருந்து கிடச்சிருக்கு இல்லையா, ரைட். ஸோ ஃபாதர் அண்ட் மதர். சரி, அண்ட் வி ரிமெம்பர், இஃப் யூ ரிமெம்பர் த டால் அண்ட் டுவார்ஃப் நம்ம க்ராஸ்லாம் பண்ணோம் இல்லையா. ஸோ டால் அண்ட் தென் டால் அண்ட் அண்ட் டுவார்ஃப் க்ராஸ் பண்ணுறோம் இல்லையா. க்ராஸ் பண்ணும்போது நமக்கு கிடச்சது வந்து டால் அண்ட் டுவார்ஃப்னு கிடச்சது இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒன்று வந்து டாமினண்ட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து ரிசீவாக இருக்குது இல்லையா. ஸோ இங்கே டயக்ராம் பாருங்களேன். இங்கே டயக்ராம் பார்க்கும்போது வந்து ஓகே,
ஸோ இங்கே பாருங்கள் ஒரு லோக்கஸ் கொடுத்துருக்க குரோமோசோம் சரியா ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் ஆர் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் இது எதுக்கு ரெஸ்பான்சிபிளோ போத் ஆர் ஹோமோலாகஸ் ரெசசிவில் இருக்குது. ரைட்டா, தீஸ் டூ ஆர் ஹோமோலாகஸ் ரெசசிவில் இருக்குது. அண்ட் லொக்கேஷன் பாருங்கள் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் இருக்குது, ரேண்டம் லொக்கேஷன் கிடையாது. ஓகே, இது எடுக்கலாம். ஓகே, இந்த லொக்கேஷனில் தான் ரெண்டுமே இருக்குது. ரைட்டா, நெக்ஸ்ட் பார்ப்போம் சரியா. அடுத்த ஒரு அலீல் சரியா ரெண்டு ஹோமோலாகஸ் டாமினெண்ட்டில் இருக்குது. பட் இட்ஸ் லொக்கேட் சேம் லொக்கேஷனில், ரெண்டு குரோமோசோம்ல ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது. ரைட்டா, இது வந்து ஹோமோசாகஸ் டாமினெண்ட் அகெயின் சரியா பார்த்தோன்னா வந்து ஒரு சேம் இடத்துல இருக்குது. ரைட்டா, இது பார்த்தோன்னா ஹோமோசாகஸ் ரெசசிவில் இருக்குது. ரைட்டா, அண்ட் லொக்கேஷன் பார்த்தோன்னா குரோமோசோம் சேம் லொக்கேஷனில் இருக்குது. இது ஹெட்ரோசைகஸ் டாமினெண்ட்டாக இருக்குது. ரைட்டா, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்குது. டாமினெண்ட் இல்லையா நமக்கு இந்த ஒரு கேரக்டர் பார்த்தா தான் தெரியும். ரைட், ஓகே. ஸோ இந்த 3 பேர் ஆஃப் ஜீன் இருக்கு இல்லையா ஹேஸ் அ பர்டிகுலர் லோசி இல்லையா, ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் இருக்குது. ரைட்டா, ஸோ மியாசிஸ் நடந்தால் என்ன ஆகும், இது ரெண்டு பிரியும் இல்லையா. ஸோ ஈச் கெமெட்ஸ் ரிசீவ்ஸ் அ பர்டிகுலர் காம்பினேஷன். சரி, நம்ம வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இது புரிஞ்சுதா? ஸோ இன்னொரு தடவை பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா குரோமோசோமும் பேரலாக இருக்கும். ரைட்டா, ஸோ இந்த பேர் ஆஃப் குரோமோசோம் சொல்லும் போது each chromosome comes from one of the parent, either come from father, one chromosome comes from father, other chromosome comes from mother. Right, and the chromosome உடைய combination இருக்கு இல்லையா, it depends upon what alleles they carry இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கும்போது ஆர் பார்க்கும்போது ரெண்டு குரோமோசோம்லேயும் வந்து இட் இஸ் லொக்கேட் சேம் லொக்கேஷன் சேமாக இருந்துச்சு சரியா. பி பார்க்கும்போது சேம் லொக்கேஷனில் இருக்குது சரியா. இங்கே ஏ பார்க்கும்போதும் ஃபாதர் உடைய குரோமோசோமில் எப்படி எங்கே ஏ இருக்கும் எந்த லொக்கேஷனில் இருக்கும், மதருடைய குரோமோசோமில் அதே லொக்கேஷனில் தான் அந்த பர்டிகுலர் அலீல் இருக்குது, ஏ இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து டாமினன்ட் ரெசசிவ் அண்ட் ரெசசிவ் டாமினன்ட் காமிச்சிருக்காங்க இல்லையா. பேஸ்ட் ஆன் தி காம்பினேஷன் இல்லையா. மதர்கிட்ட என்ன வந்துச்சு, ஃபாதர்கிட்ட என்ன வந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிவிஜுவல் கிட்ட வந்து அந்த காம்பினேஷன் இருக்குது. ரைட்டா, ஓகே. ஸோ இங்கே வந்து பாருங்கள் கிராசிங் ஓவர்னு ஒன்று ப்ரொசீஜர் நடக்குது. கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும், கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும்னா மியாசிஸ் 1 இருக்கும் இல்லையா. மியாசிஸ் 1ல் வந்து ப்ரோஃபேஸ் 1 வரும் இல்லையா. ப்ரோஃபேஸ் 1ல் பேக்கட்டின் ஸ்டேஜில் நடக்கும். ரைட்டா, ஸோ இதை பற்றி நீங்கள் புரியணுன்னா மியாசிஸ் ஒரு தடவை மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும் சரியா. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்ன காம்பினேஷன் பார்க்குறோன்னா வி ஹேவ் ஏபிசி இருக்குது சரியா. அண்ட் இங்கே வந்து ஸ்மாலில் ஏபிசி கொடுத்துருக்கு ரைட்டா. அண்ட் பிகாஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் இந்த காம்பினேஷன் எப்படி மாறுது ரைட்டா. காம்பினேஷன் எப்படி மாறுதுன்னா ஓகே, நம்ம இதை கொஞ்சம் நல்ல புரிய ட்ரை பண்ணலாம். இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, ப்ளூ எல்லாமே வந்து கேப்ஸ் சரியா. கேப்ஸு அண்ட் கேப்ஸ் அண்ட் ரெட் எல்லாமே வந்து ஸ்மால் அண்ட் ஸ்மால் ரைட்டா. அதாவது எல்லாமே ரெசசிவ் ஃபார்மில் இருக்க வச்சுக்கோங்க. ஏ அண்ட் தென் பி அண்ட் தென் சி ரைட்டா. ஸோ கிராசிங் ஓவர் நடந்ததுனால இங்கே காம்பினேஷன் பாருங்கள். ஒரு ஆம் இருக்கு இல்லையா, ஒரு ஆம் அப்படியே வந்து அதை ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து கேப்ஸ் ஏ கேப்ஸ் பி அண்ட் கேப்ஸ் சி இருக்குது சரியா. இன்னும் ஒரு சிஸ்டர் குரோமாட்டிடில் பார்த்தோன்னா அலீல் ஏ கேப்ஸில் தான் இருக்குது, பட் அலீல் பி இங்கே வந்து ஸ்மால் ஆகிடுச்சுல. இங்கே பார்க்கும்போது ரெண்டுமே வந்து கேப்ஸாக இருந்துச்சு, பட் இங்கே வந்து கேப்ஸ் அண்ட் ஸ்மாலாக மாறிடுச்சு. இங்கே கேப்ஸ் அண்ட் ஸ்மாலாக மாறிடுச்சு. இது அதர் ஹோமோலாகஸ் அடுத்த குரோமோசோம். இது வந்து பெட்ரோல் வச்சுக்கோங்க, இது மெட்ரல் வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ கிராசிங் ஒன்று நடந்ததுனால மெட்ரல் பார்ட் என்ன ஆச்சு, இந்த ஸ்மாலே சேர்ந்துச்சு ரைட்டா. இங்கே வந்து கேப்சியில் இருந்துச்சு, பட் பிகாஸ் இந்த பார்ட் மூவ் ஆயிடுச்சு இல்லையா, மூவ் ஆகி இங்கே வந்துச்சு இல்லையா, அதனால் வந்து ரெட் பார்ட் வந்துச்சு இல்லையா, அதனால் ஸ்மாலே வந்துச்சு. இங்கே அதே பார்ட் சேம் இருக்குது, பிசி இருக்குது. த அதர் பார்ட் ஆஃப் த சிஸ்டர் குரோமாட்டிட் இஸ் சேம், அப்படியே ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி இருக்குது ரைட்டா. ஸோ காம்பினேஷன் பார்க்கும்போது இஸ் காம்பினேஷன் டோட்டலி சேஞ்ச்டு ரைட்டா, பிகாஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன் இல்லையா. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு ஏ பி சி அண்ட் அகெயின் ஏ பி சி ரைட்டா. திஸ் வாஸ் ஃப்ரம் paternal side. அண்ட் இது வந்து எது கூட க்ராஸ் ஆகிருக்குன்னா ஏ பி பி அண்ட் சி கூட க்ராஸ் ஆகிருக்கு. அண்ட் க்ராஸ் ஆகிறதுனால இங்கே இந்த பர்டிகுலர் டயக்ராமில் ரெண்டு காம்பினேஷன் காமிச்சிருக்கு. என்ன ரெண்டு காம்பினேஷன் காமிச்சிருக்கு, ஒன்று வந்து என்ன ஆயிருக்கு, either it become A B C and caps A small b and small c,
or small a caps B and cap C and small a small b and small c. So you can understand the segregation நடந்துச்சுன்னா the combination will be totally changed இல்லையா. ஸோ அதான் இருந்துச்சு இல்லையா, என்னது ஓகே ஃப்ரீலி செக்ரிகேட் ஆகுது இல்லையா, இண்டிபெண்டன்ட்லி செக்ரிகேஷன். சரியா. ஸோ லா ஆஃப் இன்டிகிரேட் செக்ரிகேஷன் பேஸ் பண்ணி செக்ரிகேட். இங்கேயும் அதே இங்கே காமிச்சிருக்கு, இங்கே வந்து பிசியை வச்சு காமிச்சிருக்கு இல்லையா. குரோமோசோமில் வந்து இங்கே மேலே இருக்க டயக்ராமில் வந்து கேப்ஸ் பி கேப்ஸ் சி அப்படியே இருந்திருக்கு, இங்கே வந்து ஸ்மால் பி அண்ட் கேப்சியாக மாறிடுச்சு. சரியா. ஸோ பிசி ரீகாம்பினேஷன் அங்கே பார்த்தோன்னா ஏபி ரீகாம்பினேஷன். Okay, so hope you understand that how recombination change the output இல்லையா. இந்த because of recombination வர gametes உடைய combination மொத்தமாக மாறிடுது. ரைட்டா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து கெமெட் ஃபார்ம் ஆகும்போது நம்ம எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, இங்கே காமிச்சிருக்கு இல்லையா ஏ அண்ட் பி. சரியா. அண்ட் இங்கே ஸ்மால் ஏ ஸ்மால் பி இருக்குது இல்லையா. ஸோ காம்பினேஷன் நடந்ததுக்கப்புறம் இங்கே காம்பினேஷன் காமிச்சிருக்காங்க, தட் இஸ் கேப்ஸ் ஏ கேப்ஸ் பி அண்ட் கேப்ஸ் ஏ ஸ்மால் பி இருக்குது. இங்கே ஸ்மால் ஏ கேப்ஸ் பி அண்ட் ஸ்மால் ஏ ஸ்மால் பி. ரைட். அண்ட் மியாசிஸ் 1 நடந்துச்சுன்னா சிஸ்டர் குரோமாட்டிட் வந்து என்ன ஆகும், பிரிஞ்சிடும் இல்லையா. சிஸ்டர் குரோமாட்டிட் கெட் செக்ரிகேட்டட், சாரி ஹோமோலாகஸ் குரோமோசோம் கெட் செக்ரிகேட் இல்லையா. ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட்ஸ். ரைட்டா. மியாசிஸ் 1ல அண்ட் மியாசிஸ் 2ல வந்து சிஸ்டர் குரோமாட்டிட் கெட் செப்பரேட்ஸ். சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் காம்பினேஷன் மாறிடுச்சு இல்லையா. இங்கே வந்து ஒரு கெமீட்டில் வந்து கேப்ஸ் ஏ கேப்ஸ் பி இருக்குது, அடுத்த கெமீட்டில் கேப்ஸ் ஏ ஸ்மால் பி இருக்குது, இன்னொரு கெமீட்டில் ஸ்மால் ஏ கேப்ஸ் பி இருக்குது, அண்ட் இன்னொரு கெமீட்டில் ஸ்மால் ஏ ஸ்மால் பி இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன், ஓகே, பிகாஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன் த ஹோல் ஸ்டோரி சேஞ்ச். ஸோ இது பேரண்ட் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஃபாதர் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ ஃபாதர் when he produces sperm, 4 ஸ்பெர்ம் இருக்குன்னா, ஒரு ஸ்பெர்ம், 2 ஸ்பெர்ம், 3 ஸ்பெர்ம் அண்ட் 4 ஸ்பெர்ம். சரியா. இப்போ 4 ஸ்பெர்ம் உடைய காம்பினேஷன் வந்து மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. 4மே சேம் கிடையாது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தோம்னா கேப்ஸ் ஏ கேப்ஸ் பி இருக்குது, செகண்ட் எடுத்தோம்னா கேப்ஸ் ஏ ஸ்மால் பி இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் இதில் ரெண்டுமே டாமினன்ட், 2 டிஃப்ரெண்ட் டாமினன்ட் அலீல்ஸ் இருக்குது. செகண்டில் வந்து ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் அலீல் இருக்குது. தேர்டில் வந்து அதே மாதிரி ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் அலீல் இருக்குது. அண்ட் தேர்டில் வந்து 2 ரெசசிவ் அலீல் இருக்குது. சரியா. ஸோ காம்பினேஷன் இஸ் டோட்டலி different, right? Okay, so let's next topic, historical development of chromosomal theory பார்க்கலாம். historical developmentல என்னன்னா, Wilhelm Rox என்ன சொன்னார்னா, or he postulated that chromosome of a cells are responsible for transferring heredity. சரியா. ஸோ என்ன சொன்னார், ஒரு செல்லில் இருக்க குரோமோசோம் தான் வந்து ஹெரிடிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிள். Wilhelm Rox உடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே. தென் Montgomery in 1901 இவர் என்ன சஜஸ்ட் பண்ணார்னா, occurrence of distinct pair of chromosomes. சரியா. occurrence of distinct pair of chromosomes. சரியா. and he also concluded that paternal chromosomes and maternal chromosomes, சரியா, only during meiosis. ஓகே. ஸோ என்ன சொன்னார்னா, தட் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, 2 டிஃப்ரெண்ட் குரோமோசோம் இருக்கும், பட் அதோட பேரிங் இருக்கு இல்லையா. பேரிங் என்ன, 2 வந்து பக்கத்தில் வருது இருக்கு இல்லையா, பேர் ஆகிறது இருக்கு இல்லையா. லைக் திஸ் இஸ் பெட்டர்னல் குரோமோசோம் அண்ட் தென் வி ஹேவ் அ மெட்டர்னல் குரோமோசோம். சரியா. 2 வந்து பக்கத்தில் வந்து நிற்கிது இல்லையா. ஏன் நிற்கிது, ஆக்சுவலி ஏன் நிற்கிதுன்னா ரீகாம்பினேஷனுக்காக நிற்கிது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டர்னல் குரோமோசோம்ஸ், மெட்டர்னல் குரோமோசோம். ஸோ இந்த பேரிங் இருக்கு இல்லையா, இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் மியோசிஸ். எக்ஸாக்ட்லி, இட் ஹேப்பன்ஸ் இன் மியோசிஸ் பிகாஸ் ஆஃப் for recombination இல்லையா, for recombination. ரீகாம்பினேஷனுக்காக நிற்கிது இல்லையா. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் தியோடர் பாவேரி இல்லையா. பாவேரி என்ன சொன்னார் 1902ல், என்ன சொன்னார்னா, he supported the idea that the chromosome contains genetic determine. அது குரோமோசோமில் வந்து ஏதோ ஜெனட்டிக் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஏதோ இருக்குது. ரைட்டா. and he was largely responsible for developing chromosomal theory of inheritance. ஸோ chromosomal theory of inheritance டெவலப் பண்ணுறதுக்கு மெயின் ஆள் யாருன்னா பாவேரி. ஓகே. Then next, Sutton, 1902. He was an American student independently recognized as parallelism, so a similarity between the behavior of chromosome and Mendelian factor. So இவர் என்ன சொன்னார்னா, that எப்படி வந்து மெண்டல் சொல்கிற ஃபேக்டர்ஸ், மெண்டலோட ஃபேக்டர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுதோ, என்ன பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணுதோ, அதே மாதிரி குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, குரோமோசோம்ஸ்
அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. இட் பிஹேவ்ஸ் சேம் as Mendel's factor. That means what? Factor is equal to chromosome. இல்லையா, மெண்டல்ஸோட ஃபேக்டர் தான் ஆக்சுவலி குரோமோசோம்குள்ளே இருக்கிற ஜீன்ஸ், இல்லையா, ஜீன்ஸ், ரைட், தட் கண்ட்ரோல்ஸ் இட். ஸோ லேட்லி வந்து சட்டன் பாவரி இண்டிபெண்டன்ட்லி ப்ரப்போஸ். இண்டிபெண்ட் வேர்டு என்ன மீனிங் என்னென்னா தனித்தனியாக சேர்ந்து பண்ணலை. சட்டனும் சொன்னார், பாவரி சொன்னார், பட் ஒரு விஷயம் தான் சொன்னார். ஸோ இண்டிபெண்டன்ட்லி தே ப்ரப்போஸ் தட் குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சட்டன் யுனைடெட் த நாலேஜ் ஆஃப் குரோமோசோம் செக்ரிகேஷன். குரோமோசோம் பிரிகிறது இருக்கு இல்லையா, செக்ரிகேஷன், அது வந்து கண்டுபிடிச்சார் சட்டன், சொன்னார் அந்த நாலேஜை with Mendelian principle and it chromosomal and called it as chromosomal theory of inheritance. Yeah, then they named it that this chromosomal theory of inheritance, right? So chromosomal theory of inheritance actually supports and validate Mendel's theory. மெண்டல் என்ன சொன்னார் அதே தான் வந்து குரோமோசோம் தியரி சொல்லுது. பட் குரோமோசோம் தியரி சொல்லும்போது நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம பார்த்தோன்னா குரோமோசோமுடைய செக்ரிகேஷன் தெரியுது, குரோமோசோமுடைய ரீகாம்பினேஷன் தெரியுது. அது வந்து மெண்டலோட பீரியடில் அதெல்லாம் பார்க்க முடியல, சரியா, பிகாஸ் மெண்டலால் இதெல்லாம் காட்ட முடியல, அதனால் யாருமே நம்பலை. பட் லேட் பீரியடில் வந்து பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ், சரியா, நம்மளால் இது பார்க்க முடிஞ்சுது. அதனால் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருந்துச்சு, அதனால் வி பிலீவ் தட், ரைட். ஓகே, ஸோ குரோமோசோமல் தியரியோடைய ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம், சாலியன் ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, somatic cells of organisms are derived from zygote by repeated cell division. இல்லையா, somatic cells இருக்கு இல்லையா. ஸோ இஃப் யூ ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகும், க்ளீவேஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அண்ட் க்ளீவேஜில் பார்த்தோன்னா ரிப்பீட்டட் டிவிஷன் நடந்துருக்கு இல்லையா. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மைட்டோசிஸ், ரைட். அண்ட் பிகாஸ் ஆஃப் மைட்டோட்டிக் டிவிஷன் வந்துட்டு we found different somatic cells இல்லையா. எல்லா somatic cells இருக்கு இல்லையா. மொத்தத்தில் germ cells இருக்கு and somatic cells இருக்கு இல்லையா. germ cells உடைய ஒர்க் என்ன, germ cells animal makes a germ cells not for itself but for creating a progeny, and somatic cells an animal makes for itself. So somatic cells actually comes from the zygote இல்லையா. zygoteல வந்து repeated division நடக்கு இல்லையா, zygote இருக்கு. zygote எப்படி வருது, okay, zygote ஏன் வருது, because of the fertilization, சரியா, because in fertilization, so there's a sperm and then there's an ovum, சரியா, fertilization நடக்குது and zygote ஆகுது, and zygoteல வந்து repeated mitosis நடக்குது, mitosis and because of mitosis somatic cells comes out, somatic cells வருது because of mitosis, right? Okay, and these consist of two identical sets of chromosome, of course, yeah, because we have a sperm and ovum, sperm and ovum உடைய combination தான் zygote வந்துச்சு. So sperm gives one chromosome, another chromosome comes from the ovum. So அதனால zygoteல வந்து ஒரு pair of chromosome இருக்கும், சரியா. அது ஒரு chromosome வந்து from paternal origin இருக்கும், இன்னும் வந்து from maternal origin இருக்கும், right? And these two chromosomes constitute the homologous chromosome, and இந்த ரெண்டு chromosome தான் நம்ம என்ன சொல்லுவோம், சேர்ந்து homologous chromosome னு சொல்லுவோம். Okay, homologous chromosome சொல்லுவோம், right? Okay, then chromosome retain their structural uniqueness and individuality throughout the life cycle of an organism. So இந்த chromosome குள்ள என்ன combination இருக்கோ, so இந்த chromosome homologous chromosome என்ன combination இருக்கோ அது அப்படியே இருக்கும், it won't change, சரியா. ஸோ இட்ஸ் யூனிக்னஸ் என்னெல்லாம் இருக்கும், ரெண்டு ஃபேக்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தட் ஸ்ட்ரக்சரல் யூனிக்னஸ் சொல்லும் போது இதில் சீக்வன்ஸ் எதுவுமே வந்து மாறாது, அப்படியே இருக்கும். ஸ்ட்ரக்சுரல் யூனிக்னஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இண்டிவிஜுவாலிட்டி இல்லையா, இண்டிவிஜுவாலிட்டி, சரியா. அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் எப்போ வரைக்கும், த்ரூ அவுட் தி அனிமல் லைஃப் சைக்கிள் இல்லையா. அனிமல் லைஃப் சைக்கிள் ஃபுல்லாகவே, அனிமல்ஸ் அனிமல் மட்டும் கிடையாது, அனிமல் பிளான்ட் எல்லாத்துக்கும், சரி, ஆர்கானிசமோட லைஃப் சைக்கிள் மட்டும், ஓகே, ஃபுல்லாக it will follow. Okay, then third one is each chromosome carries specific determiner or Mendelian factor which are now termed as genes, சரியா. So chromosome சொல்லும்போது chromosome actually carries the gene, right, and those genes are responsible for different phenotype of that organism. Okay, the behavior of the chromosome during gamete formation provides evidence to that the genes or factors are located on chromosome, yeah. So during meiosis தான் நமக்கு என்ன தெரியுது, that
பேரிங் நடக்குது அண்ட் ரீகாம்பினேஷன் நடக்குது அண்ட் தட் திஸ் பேரிங் அண்ட் ரீகாம்பினேஷன் இருக்கு இல்லையா, தட் ப்ரொவைடட் தி எவிடன்ஸ். சரியா, ஏன்னா செக்ரிகேஷனாக இருக்குது இல்லையா, அது வந்து நமக்கு தெரிய வைக்கிது இல்லையா. ஸோ பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன் தான் ப்ரொவைடட் தி எவிடன்ஸ் for the fact that genes or factors are located on the chromosome. Yes, because parent கிட்ட இருந்து genetics தானே, the study of transfer of characters from parent to the offspring இல்லையா. ஸோ பேரண்ட் கிட்ட ஆஃப்ஸ்ப்ரிங் போகுது இல்லையா, it goes through chromosome சொல்கிறோம், குரோமோசோம் கொண்டு போகுது. ஓகே, குரோமோசோம் கொண்டு போகுது. குரோமோசோம் எதில் இருக்கும்? குரோமோசோம் எதில் இருக்கும்னா கேமெட்டில் இருக்கும். ரைட்டா, கேமெட்டில் இருக்கும். அண்ட் கேமெட் எப்போ வரும்? மியாசிஸ் நடந்தால் வரும். ரைட்டா, ஸோ மியாசிஸ் அண்ட் கேமெட்டோஜெனிசிஸ் இல்லையா, தேர் க்ளோஸ்லி டைட்லி ரிலேட்டட். சரியா, ஸோ கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும்போது மியாசிஸ் நடக்கும். அண்ட் பிகாஸ் ஆஃப் மியாசிஸ் ஜீன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் தி கேமெட், அண்ட் பிகாஸ் ஜீன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் தி கேமெட் the character is passed from the parent to the offspring இல்லையா. parent சொல்லும்போது from father the offspring receives sperm, and from mother the offspring receives ovum, and their combination produce the zygote. சரியா, zygote ஃபார்ம் பண்ணும். ஸோ இது என்ன குரோமோசோம் கொண்டு வருதோ, சரியா, இது என்ன கொண்டு வருதோ, and they are haploid இல்லையா, ரெண்டுமே வந்து haploid, and their fusion creates a pair of chromosomes or sets of chromosomes, we call them diploid. Right, so these were the basic knowledge about chromosomal theory of inheritance. Just we begin. So vara classes nam innu konja detail ah paapom. I hope you understand. If you have doubt, okay, mail me to clear your doubt. Right, my mail id is deus learnings@gmail.com. Okay, see you next video lesson. Have a great time. Enjoy your class. Bye bye.